யார் அங்கே? நான் தான் ஜெயம்மா. உங்கள் பாடி லாங்குவேஜில் பணிவில்லையே. நான் தாங்கோ ஜெயம்மா. என்ன வேண்டும்? சூடா ஒரு கப் காஃபி வேண்டும். ஒரு நிமிடம். ஏன்? உங்கள் கெட்டப்பை பார்த்தால் பணிவிடை செய்ய வந்தவள் போல் தெரியவில்லையே. அடிமைக்கு எதுக்கு ஆபரணங்கள்? அடி பாவி, அடிமைனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாளே இவ்வளவு. இப்ப போகலாம். ஆசை இருக்கலாம். பேராசக்காரி பேராசக்காரி. சி. இந்தா. இந்த காஃபி கேன்சல். ஏன்? காஃபியில் பணிவில்லையே. என்னது? காஃபில பணிவில்லையா? சுகர் இல்லன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பணிவில்லை? பணிவு இல்லை. காஃபி கேன்சல். ரொம்ப தாழ. வேறு என்ன வேண்டும்? ஒரு ஜூஸ் வித் பணிவு. என் வாயாலேயே மாட்டின நான். இந்தாங்கோ பணிவு. போதுங்களா? குடிங்க. போதும். நீங்களே குடிப்பாட்டுங்கள். நானே குடிக்கவா? குடிப்பாட்டுங்கள். குடிப்பாட்டுங்கள். ஏன்? உங்களது கைகள் சும்மா வெட்டியாகத்தானே இருக்கு. இப்பொழுது பிஸியாக இருக்கிறது அல்லவா? நேரம். இந்தாங்கோ தொடங்கோ வாய. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். என்ன இந்த ஜூஸை இன்புட்டு நேரமா குடிக்கிறா இவ? போதுங்களா? ஓகே. அப்படியே ஒரு ஹெட் மசாஜ். எனக்கு ஹெட் மசாஜ் எல்லாம் வேண்டாங்க. நான் எனக்கு சொன்னேன். உங்களுக்கா? என்ன இது மசாஜுக்கு பதிலாக மாவாட்டுகிறீர்கள்? இது லேட்டஸ்ட் ட்ரெண்ட். தோசை மாவு மசாஜ். பாட்டு பாடிக்கொண்டே ஆட்டுங்கள். எனக்கு பாட்டெல்லாம் வராது. போன்ல பாட்டு வருது இல்ல. இப்ப பாடலாம். சோக கதைய கேளு தாய் குலமே, தாய் குலமே. இது என்ன பாட்டு? சிச்சுவேஷன் பாட்டு. ஏதாவது நியூவா பாட்டு எடுத்து விடுங்க. நியூவா? ஹாப்பியா? எஸ். சிங்கப்பெண்ணே, அடடடா, சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆசினி அசிங்கப்பெண்ணே, அசிங்கப்பெண்ணே. அடி பாவி, அடிமையா என்னை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தலான்னு இமேஜினேஷன் லாஃப். என்னமா பண்ற? இது டைட்டானிக் எக்ஸசைஸ். அடிக்கடி இந்த வீட்டு பொம்பளைங்களுக்கு ஏதோ ஆயிடுது. ஓகே, டீல். நீங்களா நான் பாத்துருவோம். நாளைக்கு ஹிட்லர் வீட்ல இருக்கிறதுக்கு இப்போல இருந்தே போக போடணும். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நான் தோத்து போறதுக்கு என்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்குறியா? நல்லபடியா தோத்து வா. சரி, நான் வரட்டா? நீங்க எங்க வரீங்க? அதான் சவால் விட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன? நான் ஏஜேவை பார்க்க போறேன். ஏஜேவாவது கூஜாவாவது எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 இருக்கும். நீங்க உள்ளலாம் வரக்கூடாது, போங்க. ஐயோ ஐயோ, 1000 100ன்னு சொல்றதுக்குள்ள நீ அப்படியே வெளியே வந்துடுவ பாரு. ஏ எதுக்கு? எதுக்கா? நீ ஏஜே கிட்ட போய் நாளைக்கு முழுசா நீங்க ஏன் கூடவே இந்த வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்ல போற, அதானே? அதுக்கு ஏஜே நீ ஒரு நிமிஷம் கூட என் முன்னாடி நிக்காத அப்படின்னு துரத்த போறான். அப்படியா? பாப்போம். நீங்க 100 வரைக்கும் எண்ணி உங்க வாய் தான் வலிக்க போகுது. சரி, என்னங்க, தாராளமா என்னங்க. இப்ப தள்ளுங்க. ஏய் நான்
இந்த ஏஜேவோட அம்மா ஜெயம்மாவ ஒரு துக்கடா பெங்குட்டி பரிசோதிச்சோ. ஏய், எப்படியும் நான் சொன்ன மாதிரி 100ன்னு எண்றதுக்குள்ள வெளியே வந்து விழத்தான் போற. கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ். 1 2 13. எப்படி ஆரம்பிக்கிறது? நாளைக்கு ஒரு நாள் நீங்க என்னோட தான் இருக்கணும்னு ஹிட்லர் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொன்னா வீம்புக்குன்னே ஆபீஸ் போய் ஆகணும்னு சொல்லுவாரே. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு எதிராகவே பேசுவார் இந்த ஆளு. ஐடியா. நாளைக்கு நீங்க வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னா வம்புக்குன்னே வீட்ல தான் இருப்பேன்னு அடம் பிடிப்பாரு. என்ன தின்னது ஜீரணம் ஆகலையா? குட்டி போட்ட போன மாதிரி அங்க இங்க நடந்துட்டு இருக்கேன். ஏன் வம்பு இழுக்கிறீங்க? அப்பப்பா, எதுக்கு எடுத்தாலும் சிடு சிடு சிடுன்னு இருப்பீங்களா? உங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் ஆச்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க. என்ன நிம்மதியா விடுங்க. ஏய், என்ன வாய் நீளுது? பேசாம படுங்க. காலையில ஏஞ்சி பார்க்கும்போது நீங்க வீட்லயே இருக்க கூடாது. நாளைக்கு நைட்டு நான் தூங்கின பிறகுதான் நீங்க வரணும். நான் ஏன் வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இந்த வீட்டோட மகாராணி. நாளைக்கு ஒரு நாள் முழுக்க நீங்க இந்த வீட்ல தங்கவே கூடாது. இது என்னோட உத்தரவு. அடிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? தொலைச்சிருவேன். இது ஏன் வீடு. நான் இருப்பேன், போவேன். நீ என்ன பண்ணுவ? நீங்க போய் தான் ஆகணும். பார்க்கலாமா? நாளைக்கு ஃபுல் டே நான் வீட்லயே இருப்பேன். என்ன செய்வே நீ? சேலஞ்சா? சேலஞ்ச் என்கிட்ட வந்து சேலஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க? சிக்கிட்டாரு. இந்த நரி ஏதோ பிளான் பண்ணிருக்கு. என்ன பிளானா இருக்கும்? போட்டு வாங்க. ஏய், நீங்க பாரு, நான் சேலஞ்ச வாபஸ் வாங்கிக்கிறேன். நாளைக்கு ஆபீஸ் போய் ஆகணும். அதெல்லாம் முடியாது. சேலஞ்ச் தான். நீங்க நாளைக்கு இங்க தான் இருக்கணும். இல்ல நான் ஆபீஸ் போய் ஆகணும். ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் சேலஞ்சில தோத்துட்டேன். நீயே ஜெயிச்சுக்க. என்ன பெரிய மீட்டிங்? அதெல்லாம் தள்ளி போட முடியாதா? ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிட்டு ஓவர் பில்டப். ஏய், மரியாதையா பேசு. பின்ன போக மாட்டேன்னு சவால் விட்டுட்டு இப்படி ஜகா வாங்குறீங்க. நாளைக்கு நான் வீட்டுல இருந்தா அப்போ நீ சவால்ல தோத்துருவியே, பரவாயில்லையா? பரவாயில்ல. நான் தோத்தா எனக்கு சந்தோஷம் தான். நீ சந்தோஷப்படுறத நான் கண்ணாடியிலே பாத்துட்டேனே. என்ன பிளான் பண்ணிருக்க சொல்ல? கரெக்டா சொல்லு. என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன்? ஏன் இப்படி செஞ்ச சொல்லு. நீங்க ஆபீஸ்னு ஓடிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கலாமேனு தான். வாய் திறந்தாலே போய். வாய் திறந்தாலே போய். என்ன முட்டாள நினைச்சிட்டு இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு. இத பாரு, உண்மையை சொல்லு. காரணம் நல்லா இருந்தா நானும் யோசிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்திக்கிட்ட ஒரு நாள் முழுக்க உங்களை என் கூடவே இருக்க வைக்கிறேன்னு சவால் விட்டேன். நான் தோத்துட்டா என் மான மரியாதை எல்லாம் போயிடும்ல, அதுக்குதான். உனக்கு ஏது மானம்? அத பத்தியில நீ ஏன் கவலைப்படுற? சரி, நான் காரணத்தை சொல்லிட்டேன்ல, நாளைக்கு வீட்லயே இருங்களேன். இதெல்லாம் ஒரு காரணமா? நீ கண்டவங்க கிட்ட எல்லாம் போய் சவால் விடுவேன். அதுக்கு நான் என் பொழுப்பை கெடுத்துக்கிட்டு வீட்டுல உட்காந்து உனக்கு பெயின் பார்க்கணுமா? என்ன கொழுப்பு உனக்கு? பொண்டாட்டிக்காக ஒரு நாள் ஒதுக்க மாட்டீங்களா? நான் ஃப்ரெண்டு கிட்ட ஜெயிச்சே ஆகணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நாள் இல்ல, ஒரு நிமிஷம் கூட ஒத்துக்க முடியாது. நீ திமிர் எடுத்து வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் என்ன வச்சு விளையாடுவியா? எவ்வளவு திமிரு உனக்கு? யார் உன் ஃப்ரெண்டு? கூட்டிட்டு வா. நீ ஏன் ஒரு வெட்டினா அவன் உன்னை விட வெட்டி போல இருக்க. ஜெயம்மா,
உங்க பேரை மாத்தியாச்சு. இனிமே நீங்க வெட்டி ஜெயம்மா. ஏய் என்ன இழிச்சிட்டு இருக்கேன்? இது பாருங்க, நாளைக்கு என் கூட இருப்பீங்களா மாட்டீங்களா? ஏய் என்ன கை நீட்டில பேசுற வேலை வச்சுக்கிறேன்? இத பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். முடியாதுங்கிற வார்த்தையே அகராதியிலே கிடையாது. நீங்க நாளைக்கு வீட்ல தான் இருக்கணும். இல்லனா இருக்க வெப்ப. என்கிட்ட சவால் விடுறியா? நாளைக்கு நீ என்ன பண்ணாலும் நான் வீட்ல இருக்க மாட்டேன். என்ன வேணா பண்ணிக்க. இத பாரு, நாளைக்கு நான் மீட் பண்ண போற கிளைண்ட் இப்போ எனக்கு ஃபோன் பண்றாரு. நாளைக்கு இவரை மீட் பண்ணி ஆகணும். அதனால நாளைக்கு நடக்க போற போட்டியில நீ இப்போ தோத்துட்ட. நான் தோக்குறேனா? பார்க்கலாமா? ஏய் ஏய் ஐயோ, முக்கியமான கிளைண்ட், போன் எடுத்துட்டு போயிடாத. ஏய் கதவு தர. நாளைக்கு ஏஜி மீட் பண்ண போற கிளையண்ட் நீங்க தானே? ஆமா, நீங்க? ஏய் குட்டி சாத்தா, கதவு தரேங்கறல. நான் அவரோட வைஃப் பேசுறேன். நாளைக்கு ஏஜி மீட்டிங்க்கு வர மாட்டாரு. ஏன் மேடம், என்னாச்சு? ஏஜிக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஃபீவரா? ஏய் கதவு திறக்கறீங்க இல்லையா? உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன யோசிக்கிறீங்க? மீட் பண்ணியே ஆகணும்னா வந்து மீட் பண்ணிட்டு போங்க. இல்ல மேடம், பரவாயில்ல மேடம். நான் சார் சரியானதுக்கு அப்புறம் நானே மீட் பண்ணிக்கிறேன் மேடம். வச்சிரேன் மேடம். ஓகே சார். உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? உண்மையை சொன்னேன். ஐயோ, என்னது ஹாசினிய காணோம்? வெளியே இன்னும் தள்ளல, ஆக்ஷன் பிளாக்கே காணோம். 100 ஆயிருக்குமே நேரம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். 41, 42, 43, 39, 36. இந்த பாரு, நீ என்ன தகடு தத்தம் பண்ணாலும் நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு போயே ஆவேன். நீங்க போனாலும் ஆபீஸ்ல உங்களை விட மாட்டாங்க. ஏன்? சொல்லுங்க சுகுமாரன். சார், இப்போ உடம்பு பரவாயில்லையா? உடம்பா? ஏன் உடம்புக்கு என்ன? ஃபீவர் இருக்கா சார்? ஃபீவரா? எதுக்கு ஃபீவர்? சார், ஃபீவர் அட்டாக் பண்ணா 15 days குவாரண்டைன்ல இருக்கணும். வெளில எல்லாம் வந்துடாதீங்க. நாம மீட்டிங் வேணா தள்ளி போட்டுக்கலாம். எனக்கு ஃபீவர் எல்லாம் இல்ல. உங்க வைஃப் தான் சொன்னாங்க. எனக்கு ஃபீவர் எல்லாம் இல்லைங்க, அவ சும்மா தான் சொல்றான். சார், கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க தனிமையிலே இருங்க. இம்யூனிட்டி ஃபுட்டா சாப்பிடுங்க. யாரையும் பக்கத்துல சேர்க்காதீங்க. முக்கியமா உங்க வைஃப. பாவம், அவங்க தான் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. சார், நம்பிக்கையா இருங்க சார். டெஸ்ட்ல நெகட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கலாம். வச்சிருங்க சார். ஓகே சார். ஏங்க எனக்கு முன் உனக்கு அறிவு இருக்கா? கிளையண்ட் கிட்ட போய் யாராவது இப்படி சொல்லுவாங்களா? இப்படி நம்ம பிளான். நாளைக்கு நீங்க வீட்ல தான் இருக்கணும் பாஸ். நான் தெருமுனைக்கு போய் பிச்சை எடுப்பேனே தவிர நான் வீட்ல இருக்க மாட்டேன். என்ன ஏஜே சார், உங்களுக்கு வைரஸ் ஃபீவராமே? ஓ இல்லைங்க, எனக்கு ஃபீவர் எல்லாம் இல்லைங்க. ஐ அம் கம்ப்ளீட்லி நெகட்டிவ். நான் இதெல்லாம் எடுத்தாச்சு. நான் வேக்சினேஷன் எடுத்தாச்சு. ஹலோ ஏஜே சார், உங்க உடம்ப பாத்துக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். எனக்கு ஃபீவர் இல்லைங்க. எனக்கு ஃபீவர் இல்ல. கால் மீட்டிங்லாம் வருது. இல்ல எனக்கு ஃபீவர் இல்ல சார். லீவு வேணும் சார். லீவ் எல்லாம் தர முடியும் சார். உங்களுக்கு வைரஸ் ஃபீவர்னு கேள்விப்பட்டேன். நேத்து ஃபுல்லா உங்களோட உட்காந்து அக்கௌண்ட்ஸ் பாத்திருக்கேன் சார். தயவு செஞ்சு எனக்கு ஒரு 4 நாள் லீவு வேணும் சார். கொஞ்சம் தனிமையில இருக்கணும் சார். இத பாருங்க, நாளைக்கு லீவ் எல்லாம் கிடையாது. நீங்க ஆபீஸ் வந்தே ஆகணும். நானும் ஆபீஸ் வரேன். எத்தனை பேர் ஃபோன் பண்றாங்க? இல்ல எனக்கு ஃபீவர் இல்ல. எனக்கு ஃபீவர் இல்ல. அதுக்குள்ள கால் வருது. ஃபீவர் இல்ல. எனக்கு ஃபீவர் இல்ல. ஓ பேங்க் லோனா? எனக்கு வேணாங்க, ப்ளீஸ் போன் வச்சிருங்க. எல்லாமே உன்னாலதான். என் பொழப்ப கெடுக்கிறதுக்கே வந்திருக்கேல்ல நீ. இத்தனை நாள் நீங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு ஆளாவது விசாரிச்சிருக்காங்களா? இப்ப பாருங்க எத்தனை பேர் விசாரிக்கிறாங்க. எப்பப்பா நான் ஒண்ணு விசாரிக்கிறேன். வா ப்ளீஸ், நல்ல விசாரிக்கிறேன். எப்ப பாருங்க
எப்ப சோத்துல மண் அள்ளி போடுறதுக்கே வந்திருக்கேன். சாவடிக்காம விட மாட்டேன், ஒரு மண்டை உடைக்காம விட மாட்டேன். கொஞ்சம் பொறுங்க, சொல்றது கேளுங்க. ஏய், இனிமே பேச்சுக்கு இடமே இல்ல. நீ என் கண்ணு முன்னாடி நிக்காது, ஓடி போயிரு. உன் கூட ஒரு ஃபுல் நாள் இருக்கணுமா? சான்ஸே இல்ல. ஒரு நிமிஷம் கூட நீ என் கூட இருக்க கூடாது. வா வா வா, வெளியே போ. 98, 99. வாங்கோ வாங்கோ. நன்னா இருக்கியா குழந்தை? 100 என்றதுக்குள்ள நீ வெளியே வந்துருவேன்னு சொன்னேனோ இல்லையோ? கரெக்டா நீ வந்துட்டியே. ஏய், சொன்னேல்ல என் பையன்கிட்ட உன் வேலையெல்லாம் நடக்காதுன்னு. ஆக நாளைக்கு உன் கூட ஏன் புள்ள ஏஜே இந்த ஆத்துல இருக்க மாட்டான். சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சுட்டேனோ இல்லையோ? சும்மா போய் சொல்லாதீங்க ஜெயமா. நீங்களும் உங்க புள்ள மாதிரியே ஏமாத்துறீங்க. 100 என்றதுக்கு இவ்ளோ நேரம் ஆகும்? கரெக்டா என்ன இருந்தா இந்நேரம் 500 எண்ணி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஜெயிக்கிறதுக்காக போய் பேசுறீங்க. ஃப்ராடு ஃப்ராடு ஜெயமா. இங்க பாரு குழந்தாய், எப்படி ஜெயிக்கிறோம்ங்கிறது முக்கியமில்லை. புரியறதோ எப்படியாவது ஜெயிச்சுடணும், அதுதான். உன்கிட்ட என்ன பேச்சு இனிமே? நான் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் போய் ஒரு டீ. ஆமா, இதுக்கு முன்னால என்ன நீ என்னமோ சொல்லி கலாச்சியே, பிளாஷ்பேக்க யோசனை பண்ணு. ரஜினிகாந்த் அம்பிகா பாடின பாட்டா? சொல்லி அடிப்பே நடி, என் ஏஜே கிட்ட சொல்லி உன்னை அடிப்பே நடி. அப்படியே போட்டேன்னு வச்சுக்கே, இப்ப சிரி பார்க்கலாம். பாரு. நான் ஏன் பிறந்தேன்? பாண்டியா, நான் உனக்கு பெரியவன்ல, ஏன்டா என்ன பாண்டியன் கூப்பிட்டேன்? நான் அண்ணன் தான் கூப்பிட்டேன். உன் காதுல அப்படி கேக்குது. ஓஹோ, ஒரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா, இன்னொரு வாட்டி கூப்பிடு. பாண்டியா. ஒப்பங்கிட்ட போய் வச்சு வைக்கிறேன். இனிமே என்ன பாண்டியன்னு கூப்பிடுவியா? பாண்டியராஜனா கொக்கா? பாத்தியா ஆண் பாவம் படம்? ஏன் இப்ப அதுக்கு என்ன? நீ ஒரு ஆணை படாத பாடுபடுத்தி பாவம் செய்ய பார்த்த. ஆண் பாவம் சும்மா விட்டுச்சா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுச்சு. எனக்கு பஞ்ச் கொடுக்குறீங்களா? உங்களோ? நோ 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 நோ, அந்தாஸ், நோ வயலன்ஸ். பெண் பாவம் விட்டுரு விட்டுரு விட்டுரு. இப்ப சொல்லுங்க, இந்த ஹாசினி பெண் பாவமா இல்ல இந்த ஹிட்லர் ஆண் பாவமா? பாவம் இந்த ஹாசினி தான் பாவம். அது பாரு பாரு பாரு, காமெடி செமையா இருக்கும். என்ன மாஸ்டர் பீஸ் ஐடியா பத்தியா? அம்மா பால். அம்மா பால்மா. ஹாசினி, சாயந்தரம் டீ டைம்க்கு பால் கொண்டு வாடான்னு சொன்னா டின்னர் டைம் முடிஞ்சு வந்திருக்கான் பாரு. இரு, பாத்திரம் எடுத்துட்டு வரேன். ஐடியா. ஜெயமா ஜெயமா ஒரு நிமிஷம். நான் போய் பாலை வாங்கிட்டு வரேன். எதுக்கு? எதுக்குன்னா கேட்க கூடாது. அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. இந்த பாலை நான் தான் வாங்கிட்டு வருவேன். நீங்க வேற கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. உங்களுக்கு எதுக்கு ஸ்ட்ரெயின்? என்ன பாசம் பொத்துக்கிட்டு வருது? உள்நோக்கம் ஏதாவது இருக்குமோ? அம்மா இப்ப பால் வேணுமா இல்ல பாலை போட்டு கீழே ஊத்திட்டுமா? போய் வாங்கிட்டு வரேன் ஜெயமா. நம்பலாமா நம்ப கூடாதா? இந்தாங்கம்மா. இன்னொரு சொம்பு பால் கொடு. ஏமா, வழக்கமா ஒண்ணுதானே வாங்குவோம், அப்புறம் எதுக்கு இன்னொன்னு? உங்களுக்கு பால்கோவா செஞ்சு கொடுக்கலாம்னு. அண்ணா இன்னொன்னு கொடுங்க. சரிங்கம்மா. பால்கோவாவா? இது என்னமோ அல்வா மாதிரி தெரியுதே. இந்தாங்கம்மா. அம்மா சொம்பு என்னோடது. நாளைக்கு வாங்கிக்கோங்க. ஓகே பரவாயில்லம்மா.
யோ ஹிட்லர், ஒரு நாள் என் கூட இருக்க மாட்டேன்னு சொன்னல, நாளைக்கு எப்படி நீ ஆபீஸ்க்கு போறேன்னு நானும் பாக்குறேன். நாளைக்கு ஆண் பாவம் தவக்கலையே நீ தாயா.